அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் மேசராசிக்காரர்களுக்கு 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க. பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதால் சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்க போகிறது. எனவே குரு பகவானினுடைய இந்த வக்ர நிவர்த்தியும், அதை தொடர்ந்து நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி, அதற்கு பிறகு குரு உச்சம் என குருவினுடைய மாறுதல் மிக சிறப்பான மாற்றங்களை உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனியில் திருக்கணிதத்தின்படி சனியினுடைய ஆதிக்கம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த வேளையில் குரு ஒருவர்தான் மிக சாதகமான அமைப்பில் வலம் வர போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான தடை, தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை நிச்சயமாக விலக்கி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே இந்த வேலையை சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் கனவில் கண்டவை எல்லாம் உறுதியாக கையில் வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல மாறுதல்களும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இப்போது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் மிக பெரிய அளவில் குடும்ப ரீதியாக பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தடைதாமதம் இல்லாமல் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சகாயமானவராகவும் அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு 2ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அள்ளி கொடுப்பார். இதில் ஒரு மிக முக்கியமான இடம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியை விட்டு விலகி சஞ்சரிக்கக்கூடிய 2ஆம் இடமானது பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் உறுதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் அதிரடியான முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தனஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரும் நேரமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய விருப்பம், ஏக்கம், ஆசை, கனவு என எதுவாக உயர்ந்த லட்சியத்தை வைத்திருந்தாலும் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நிஜமாக உங்களுடைய கைக்கு வரக்கூடிய அற்புதமான தருணத்தை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறார். உதாரணமாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நல்ல வேலை வேண்டும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக நல்ல வேலையை கிடைப்பதற்கான வாய்ப்பை தனஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நீண்ட காலமாக தடை தாமதம் என சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட பிரச்சனை விலக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது உறுதியாக உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நீண்ட காலமாக நல்ல பரிபூரண சுகம் வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் மிக சிறப்பான நல்ல சுகத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறுதியாக மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரும். குறிப்பாக மேசராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான மாற்றத்தை தனஸ்தானத்தில் வலு பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருப்பதால் மேசராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணம் யோகம் நிறைந்த தருணம் என்றே சொல்லிவிடலாம். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும்
குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வையும் மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே குரு பகவான் தனஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. குறிப்பாக குரு பகவான் 5ஆம் பார்வையாக 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தான பார்வையாக ரோகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாக கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதோடு மறைமுகமாக சந்திக்கக்கூடிய சூழ்ச்சிகள், தடை தாமதங்கள் போன்றவற்றை முறியடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும், பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி மிக சிறப்பாக உங்களது கைக்கு இனிமையாக வருவதற்குரிய அற்புதமான நேரமாக 6ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது 7ஆம் பார்வையாக 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணத்தில் ஏற்பட்ட காரிய தடை விலகும். இது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் அத்தனை விதமான அஷ்டம பாதிப்புகளும் தடைபட்டு முழுமையான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் பார்வையாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை, தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தான பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பு உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெரிய அளவிலான காரிய தட்டைகள், சிக்கல்கள் உறுதியாக தொழில் ரீதியாக விலகுவதோடு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும், மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக கட்டமைப்பதற்கான நேரமும் குருவினுடைய பார்வையினால் அற்புதமாக உங்களது கைக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான குடும்ப ரீதியான பணிகள் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக மறைந்து உறவு பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. தசாபதிகள் வலுவாக இருப்பின் இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் உறுதியாக முயற்சி செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களிலும் வெற்றி கிட்டும். கனவில் மட்டும் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறார். சொந்த வீடு வாங்குவதற்கான யோகமும், சொந்தமாக அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது, வாங்குவது போன்றவற்றில் மிக சிறப்பான வாய்ப்பை தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். குறிப்பாக பெரிய அளவுல நிதி சார்ந்த கடன் சார்ந்த தொல்லைகளை சிக்கி தவிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து உறுதியாக நல்ல மாறுதல் இந்த வேளையில் உங்களை தேடி வரும். உத்தியோக ரீதியாக மிகப்பெரிய அளவிலான பொறுப்புகளை இந்த தருணத்தில் மேற்கொள்வதற்கான யோகம் கிடைக்கும். எதிர்பாராத ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு போன்றவை நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகமும் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. தொழில் துறையில் மிக சிறப்பான வளர்ச்சியும் நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான புதிய சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் மிக சிறப்பாக அமைய போகிறது. மத்திய மாநில அரசின் சலுகை, எதிர்பார்க்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துதல், வங்கிகளின் ஒத்துழைப்பு மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு, புதிய ஆர்டர்கள் போன்றவை மிக சிறப்பான வளர்ச்சி பாதையில் பயணிப்பதற்கான முதன்மையான யோகத்தை உறுதியாக மேசராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட இந்த வேளையில் நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு, நிரந்தர வருவாயை உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் போன்றவற்றை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை ரீதியான பணிகளில் பகவான் தனஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான
யோகம் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடை தாமதங்கள் போன்றவற்றை விலக்கி மிக சிறப்பான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் உண்டு. கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. எனவே நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் மேசராசிக்காரர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக பண்ணை நிலம் அமைத்தல், புதிய விளைநிலம் வாங்குதல் போன்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும். மத்திய அரசின் மானியமும் உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக கிடைக்கும். இந்த தருணத்துல கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து தொடர்ந்து 9 வாரங்கள் விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று உறுதியாக நீங்கள் நினைக்கக்கூடிய, கனவில் காணக்கூடிய அனைத்து காரியமும் தடையில்லாமல் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேசராசிக்காரர்களுக்கு